டுடே நம்ம வீட்டு ஸ்பெஷல் ஷீலா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் குழம்பு செய்யறதுக்காக கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு வரும்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சுண்டி வர 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் போட்டதுக்கு அப்புறமா கேஸை லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணால் மீன் குழம்பு ரெடி. இப்போ மீன் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டா சுட சுட மீன் குழம்பு ரெடி. சுட சுட ஷீலா மீன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.